கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்களிலே தங்களுடைய சீஷர்களுக்கும் அங்கு கூடி வந்த மக்களுக்கும் அநேக உபதேசங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவர் மிக எளிதான வகையிலே புதித்து கொண்டு வந்தார். அவைகளில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கவலை என்கிறதான ஒரு மனிதனுக்கு அது ஒரு எலும்புருக்கி நோயை போல அந்த கவலை வந்து அவனை அப்படியாக ஆழ்த்தி விடுகிறது, அமிழ்த்தி விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2 இடத்துல மிக தெளிவாக திரும்ப சொல்கிறார். ஒன்று 25வது வசனத்தில், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இயேசு சொன்னார். இந்த வேளையில் கூட மீண்டுமாக பார்க்கும் பொழுது 31வது வசனத்தில் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டு அவர் அந்த ஆகாயத்து பறவைகளை, ஊர் மீன்களை மற்றும் செடி கொடிகளை இவைகளையெல்லாம் பார்த்து அவர் சொல்லும் பொழுது, ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், காட்டு புஷ்பங்கள் மிக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது, அவைகள் கவலைப்படுகிறது இல்லை என்று பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டு மீண்டுமாக 31ஆம் அதிகாரத்தில், ஆகையால் தேர்ஃபோர் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. இவைகளை குறித்து உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள், அஞ்ஞானிகள் என்று போட்டிருக்கிறது, ஆண்டவரை அறியாத மக்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவைகளையெல்லாம், ஆகாயத்து பறவைகளை, புஷ்பங்களை, காட்டு புல்லை விளைவிக்கிற தேவன் உங்களை குறித்து கவலைப்பட மாட்டாரா? உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்றன்றைக்கு உள்ள காரியங்களை குறித்து கவலைப்படுவோம். நம்ம எல்லா காரியத்தையும் குறித்து மனதில் குழப்பி கொண்டு கவலை என்று இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கும் என்றால் வியாதி தான் அவனை சூழ்ந்து கொள்ளும், வருத்தம் அவனை அழுத்தும். ஆகவே அவனுக்கு எந்த விதமான விமோச்சனம் இல்லாமல் அமிழ்ந்து போகத்தக்கதான காரியத்தில் காணப்படுவோம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த காரியத்தின்படி நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னால் அதன் பாடுகள் அன்றன்றைக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னிவிடுகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய அன்பானவர்களே, இந்த தேன்துளியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், இயேசுவானவரே இந்த உலகத்தில் வந்தவர் 33 வருடங்கள் ஊழியம் செய்து மனிதனுடைய சைக்காலஜியை தெரிந்து கொண்டிருந்தார். அந்த தேவ குமாரன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து போயிருக்கிறதான ஒரு பெரிய லிகசி என்று சொன்னால், கவலைப்படாதிருங்க, கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறனால எவன் தன் சரீரத்தில் ஒரு அளவை கூட்டுவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கவலை என்கிற காரியம் எங்களை ஆழ்த்தும் பொழுது நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்க.